Assalamu alaikum. Hi, hello. Welcome to Chili Flavors in UAE. I'm Farzana. So, Ramadan Kareem to everyone. நாங்கள் வந்து இப்போ கல்ஃபில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக இந்த வருஷத்தோட அதாவது 2022ஓட ரமதான் ஃபர்ஸ்ட் நோம்பு வந்து வைக்கிறதுக்கான பிளெஸிங்ஸ் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நல்லபடியாக நாங்கள் வந்து நோம்பு வச்சுருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். அதோட வீடியோ தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் ஏன் போட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து இதை பார்த்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓதுறதுக்கும் சரி, தொழுறதுக்கும் சரி, அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கிறதுக்கும் சரி கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளே தான் சப்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டை வந்து கீப் ஆன் சப்போர்ட்டிங், ஓகேவா? ஸோ அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எதுவுமே இல்லைங்க. உண்மையிலேயே இன்றைக்கி தான் நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்ததே எனக்கு ஒரு 12:30 கிட்ட தான் வந்தது. என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலை எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா இவ்வளோ லேட்டாக வராது அப்படின்னு வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு என்ன வாங்குறதுனே தெரியல. எல்லா கடையுமே சுற்றி மூடியாச்சு. ரெஸ்டாரண்ட்லேயுமே நாங்கள் கேட்குற சாப்பாடு எதுவுமே கிடைக்கல எங்களுக்கு. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலை. ஸோ நீங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி எதுவுமே வீட்டில் இல்லாத சமயத்தில் எண்ணெய் இல்லை, அப்புறம் என்ன சொல்கிறது, நான்வெஜ் இல்லை, வெஜிடபிள்ஸ் இல்லை, எதுவுமே இல்லைங்க. என்னங்க பண்ணியிருப்பேன் யோசிச்சு பாருங்கள். ஸோ லக்கீலி அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ரமதான் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, சில ஐட்டம்ஸ் அது மட்டும் தாங்க இருந்துச்சு. ஸோ அதை வச்சுட்டு மேனேஜ் பண்ணி எப்படியாவது ஒரு மீல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். நான் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா அதுக்கே ஒரு மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சு. என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியலை. அப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே ஒரு 5:50க்கு ஷஹர் முடியுது, 4:50 நினைக்கிறேன் ஷஹர் முடியுது. அப்படின்னா எனக்கு ஒரு 3:15 அந்த ரேஞ்சுக்கு தான் நான் கிச்சனுக்குள்ளேயே போனேன். சரி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்படி இருந்தாலும் சாப்பிட்ணும், வேறு எதுவுமே இல்லை, பசிக்காது அப்படின்னு நினச்சா எங்களுக்கு அப்போயே பசிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன், அப்போ கண்டிப்பாக பசிக்கும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஃபீல் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்துக்கிட்டேன். இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்காகவும் ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம ரமதான் ப்ரிப்பரேஷன் பண்ணதாக இருந்தது. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சோ இல்லையோ, ஃபைனலாக எனக்கே அல்ஹம்துலில்லாஹ் அது ஒரு நல்ல ஒரு பேக்கப்பாக இருந்தது. நல்வேலை அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு ஒரு வேளை அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நீங்கள் ஒரு வேளை என்ன சொல்கிறது, எனக்காக ரொம்ப தேங்க் பண்ணிங்களோ என்னவோ தெரியல. அதனால தான் எனக்கு வந்து அது எனக்கு இந்த டைமில் ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு நானே நினச்சிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் இப்போ என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த மல்லி, புதினா எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஹோல் ஸ்பைசஸும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஃப்ரைட் ஆனியனையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் மேகி க்யூப் இருந்தது, சிக்கன் ஸ்டாக் க்யூப் இல்லையா அதுவும் இருந்தது. ஏன்னா நான்வெஜ்ஜுமே என்கிட்ட எதுவுமே இல்லைங்க ஃப்ரெஷ்ஷாக சமைக்கிறதுக்கு. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரமதானுக்கு வந்து அதாவது ஷஹருக்கு வந்து நீங்கள் என்ன மெனு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே உங்களோட இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ பார்க்கலாம். இப்போது நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த மல்லி, புதினாலாம் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், 10 நாளைக்கு முன்னாடியே பண்ணிட்டா கூட நமக்கு இன்னும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய டிப்பை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிளியர் எவிடென்ட் பார்த்துக்கோங்க. இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இல்லையா? ஸோ இதுதான். ஸோ மல்லி, புதினா எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான இது எடுத்திருக்கேன், என்ன சொல்கிறது, தேங்காய் எடுத்து அதையும் கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் புளி வச்சுருக்கேன். நான் என்ன சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். ஏன்னா பட்ஜெட் வேறேங்க. ஏன்னா ஆயிலும் காலி. நான் இன்றைக்கி தான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன், வெளியில் போய் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அனுஷாக்கு வந்து பார்த்திங்கன்னா April 3 பர்த்டேவா. ஸோ அந்த வீக்கெண்டும் நமக்கு மாறிடுச்சு இல்லையா, இங்கே கல்ஃபில் எல்லாம், அபுதாபியில், துபாயில் எல்லா இடத்துலையும். ஸோ இன்றைக்கி தான் போய் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பாருங்கள். ஸோ அதில் வந்து நம்ம வச்சுருந்த ஒரு கையளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக புளி, ரெண்டு காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போது அதே பேனில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருந்த புதினாவும் மல்லியும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் நம்ம எதுவும் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காது, ஏன்னா அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும் இல்லையா? ஸோ அதனால் அதை வதக்கி வச்சுட்டேன். நீங்கள் வந்து இந்த நேரத்துக்குள்ளே கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது. நீங்கள் நினச்சது கரெக்ட் தான். மின்ட்டு சட்னி தான் பண்ண போகிறேன் இப்போது. அதுக்கு தான் இவ்வளோ சீனு, வேறு எதுவும் இல்லை. அது தனியாக வச்சுக்கலாம். இப்போ வேறு ஒன்று பண்ண போகிறேன். அது என்னென்னு பாருங்கள்.
இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம ரமதான் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருந்த அந்த ஃப்ரைடு ஆனியனோட ஆயில் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேப்சிகம் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நம்ம பொரிச்சு வச்ச வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கிறேன். நான் ஒன்று சமைக்க போயிட்டு அதுக்கப்புறம் அது வேறு மாற்றி வேறு ஒன்று தாட் ப்ராசஸ் வந்துச்சு. ஸோ அதை தான் இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். என் ஹஸ்பண்டே சொன்னாங்க, இவ்வளோ கம்மி டைமில் வந்து இவ்வளோ சூப்பராக சமைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ நீங்களும் பண்ணிங்கன்னா நல்லாவே வரும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மந்தி மசாலா போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு சிக்கன் க்யூப் ஒன்று போட்டுக்கிறேன். அவ்வளோதான். அப்புறம் நம்ம முன்னாடியே பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, நம்ம ரமதான் ப்ரிப்பரேஷனுக்கு சிக்கன் ஸ்டாக் க்யூப்ஸ் நம்மளே பண்ணி வச்சோம் இல்லையா, ஸோ அதையும் 2 க்யூப் வந்து இதில் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். நல்லா கரையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புலாவ் பண்ணலாம், பிரியாணி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஃபைனலாக மந்தியை பண்ணிடலாம், அது கொஞ்சம் ஈஸியாச்சே, டேஸ்ட்டும் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு ப்ளைன் மந்தி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா 2 கப் அளவுக்கு தான் ரைஸ் எடுத்துருக்கேன். ஸோ 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் சேர்க்க வேண்டிய ஸ்டேஜ். ரைஸே ஒரு 1/2 hour முன்னாடி சோக் பண்ணி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு போனோடனே அதான் பண்ணி வச்சேன். அதுதான். ஸோ அந்த ரைஸையும் எடுத்து இதில் போட்டுக்கிட்டேன். இப்போது போட்டுட்டு கொஞ்சம் குக் பண்ணணும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்லா 2 கொதி வரட்டும், அது வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ணலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து சஃப்ரான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்மக்கிட்டையும் நான்வெஜ்ஜும் எதுவும் போடல, இதையாவது பண்ணி கொஞ்சம் ரிச் டேஸ்ட் அண்ட் அரோமா கொண்டு வரணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சமாக சஃப்ரான் போட்டுக்கிறேன். ஏன்னா சஃப்ரான் போட்டாவே அது என்ன சொல்கிறது, அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே ரிச்சாக மாறிடும் இல்லையா. ஸோ அதனால் இப்போ மீன்வாயில் அது ஒரு சைடில் வெந்துட்டு இருக்குது. இப்போது மின்ட்டு சட்னிக்கான இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் 2 பல் அளவுக்கு பூண்டு மட்டும் போட்டு அரைக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ரைஸ் வந்து ஒரு 80% அளவுக்கு குக் ஆயிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி இருக்குது. ஸோ இது ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி லெவலப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மூடி போட்டு லீஸ்ட் சிம்மில் வச்சு திருப்பி ஒரு 7 minutes அளவுக்கு குக் பண்ணிங்கன்னா சூப்பரான நமக்கு மந்தி ரெடி. மந்திக்கு வந்து ட்ரைட் லெமன் போடணும், அதையும் நான் மறந்துட்டேன் ஏன்னா அவசரத்தில் பண்ணதுனால. மேலே வந்து கொஞ்சமாக மல்லியும் பொரிச்ச வெங்காயத்தையும் போட்டு மூடிட்டேன். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா மைஷாவும் குளிச்சுட்டு வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. ஏன்னா வேறு வழி இல்லை, எல்லோரும் சேர்ந்து பண்ணணும் இல்லையா, டைம் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அதுதான். மீன்வைல் பார்த்திங்கன்னா வீடும் ஃபைனலாக கொஞ்சம் மாப் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அது முதல் நாளுக்கு முன்னாடி. ஸோ அதுவுமே நான் இன்றைக்கி தானே பிளான் பண்ணியிருந்தேன். கடைசியாக பார்த்தா எனக்கு ஷஹரில் அதையும் உட்காந்து பண்ணணும்ல, அதையும் பண்ணிகிட்டு இருந்தேன். வீடியோ க்ளீன் பண்ணிவிட்டு, ஐ மீன் ரொம்ப பெரிய க்ளீனிங் எதுவுமே இல்லை, பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு மாப் பண்ணுறதுமே அதுக்கப்புறம் தான் பண்ண வேண்டியதாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மந்தின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு பிரியாணின்னு சொல்லலாம், நல்லா ரெடி ஆயிடுச்சு. நிஜமாக டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை என்னோட சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் என்ன ரெசிபி பண்ணியிருப்பீங்க அப்படின்றது எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீடு ஃபுல்லாக ரெஃப்ரெஷ்னர் அடித்து விட்டுட்டேன். ஏன்னா ஊது போகிறதுக்கு எனக்கு அந்தளவுக்கு டைமும் இல்லை அந்த டைமில். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஃப்ரெஷ்னரும் அடித்து விட்டுட்டேன். ரூமும் நல்லா ஸ்மெல்லிங்காக இருந்தது இன்ஸ்டண்ட்டாகவே. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மின்ட் சட்னியும் இதுவும் தானே இருக்குது. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே நான் வெஜிடேரியன். அதுவும் மைஷாலாம் பார்த்திங்கன்னா பியோர் நான் வெஜிடேரியன் அவள்லாம். ஸோ நான்வெஜ் இல்லாமல் அவளுக்கு இறங்காது எதுவுமே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி கோஃப்தா பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ரமதான் ப்ரிப்ரேஷன் வீடியோவுக்கு. ஸோ அதை தான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஆயிலும் நமக்கு டிமாண்டில் இருக்கே. ஸோ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணிட்டு கையில் வச்சு அதை போட்டிருக்கேன். நான் ஒரு 25 பீசஸ் கிட்ட பண்ணேன். பட் எல்லாருமே குழந்தைங்க சாப்பிட்டுட்டாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் அந்த ரெசிபி செக் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஃபைனலாக மிஞ்சினது இந்த 4 பீஸ் மட்டும்தான். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ எங்களுக்கு வந்து இன்றைக்கி அது இருந்திருக்கு. ஸோ அகெயின் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டட் சிக்கன் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் போட்டுட்டு இதுதான் எங்களுக்கு வந்து ஒரு சைட் டிஷ்ஷாகவே இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு எல்லாமுமே வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு மீலாகவே இருந்தது. நிஜமாகவே எல்லாத்துக்கும் வந்து ஷுக்கூர் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா ரைஸும் ரெடி, நம்மளோட கோஃப்தாவும் ரெடி.
நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனும் ரெடி. ஆனால் வந்து வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. சரி சாலட் கூட பண்ணுறது டைம் இல்லை, வெஜிடபிள்ஸும் என்கிட்ட பெருசாக இல்லை. அதனால் வந்து கியூக்கம்பர் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டேன், வெள்ளரிக்காய் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா எக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கும் ஃபில்லிங்காக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்றதுக்காக எக்கும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்போது நாங்கள் ஷஹர் சாப்பிட போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அனு சாப்பிட வரியா? அனு அனு சீக்கிரம் வா, டைம் ஆச்சு, இன்னும் 10 minutes தான் இருக்கு. என்னடா ஏண்டா? வாங்க சாப்பிடலாம் வாங்க. அஞ்சுக்கு தான் மம்மி குக்கம்பரே வச்சேன். மஷா போட்டு வச்சிருக்க சாப்பிடு. சீஸ் பால் சாப்பிடுங்க. சரங்கே ஸோ சாப்பாடு ஃபுட் பேர் ஃபுட். சாப்பிடலாம். எல்லாம் நம்மளுக்கு இந்த வருஷம் நல்லபடியாக சாப்பிடுங்க. ஆனால் அதுக்குள்ள ஷஹர் டைம் முடிஞ்சிருமே. பஜ்ரோட்டி எனக்கு இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அளவுக்கு தான் அப்படி தான் இருந்தது. என் ஹஸ்பண்டுமே சொன்னாங்க, பரவாயில்ல இவ்வளோ கம்மி டைமில் வந்து நல்லா சமைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னிங்கன்னா, ஒருவேளை என்னோட ரமதான் ப்ரிப்ரேஷன்ஸ் பார்த்து இதெல்லாம் நீங்கள் ஒருவேளை பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாவே வரும். ஈவன் தக்கூஸ் செய்கிறதுக்கு கூட என்கிட்ட வந்து தக்காளி அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதனால தான் வந்து மின்ட் சட்னி அரைச்சிருந்தேன். நிஜமாக மின்ட் சட்னி வந்து இந்தளவுக்கு கிளாஸாக அதுக்கு மிக்ஸ் ஆகும் அப்படின்றது எனக்கு நிஜமாகவே தெரியாது. ஆனால் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. பாருங்கள், என்னோடய பிளேட்ஸுமே நல்லா ஃபில்லிங்காக இருக்குது இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், நிஜமாக ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் சாப்பிட்டு முடிக்கிறவங்க பாங்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். கொஞ்சம் கரெக்டாக எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, எங்களுக்கு ஷுக்கூர் பண்ணுறதா எனக்கு சொல்கிறதுக்கு இது இல்லை. கரெக்டாக சமைச்சு முடிச்சு சாப்பிட்றதுக்கு தான் எனக்கு டைம் இருந்தது. ஈவன் நான் வீடியோ கூட பாருங்கள், சாப்பிட்டுக்கிட்டே தான் எடுத்துகிட்ருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ அதுதான். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொல்கிறது, தொழுவணும். ஸோ அவ்வளோதான், தொழுவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கரெக்டாகவும் இருந்துச்சு எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொழுவும் போது மைஷா வந்து முன்னாடி தொழுதுட்டா. எனக்கு கொஞ்சம் அந்த வீடியோஸ் ஒர்க் பண்ணுறது, திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிற, சாப்பிட்டதெல்லாம் எடுத்து வைக்கிறதுலாம் கூட இருந்துச்சு. ஸோ வேறு வழி இல்லாமல் நம்ம தானே பண்ணியாகணும். எப்படி இருந்தாலும் எவ்வளோ வேலை பண்ணாலும் நம்ம தான் அந்த வேலையும் பண்ணியாகணும். ஸோ அதனால தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, என் கூட வந்து யார் நின்று தொழுவ போகிறாங்க அப்படின்றத பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் இயர் என்னோடய வ்ளாக் பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரியும். எங்கள் வீட்டில் எப்போவுமே அந்த முசல்லாக்கெலாம் வந்து அத்தர் போட்டு வைப்போம். அதுவும் ஃபஸ்ட்டு டே ஆஃப் ரமதான் அப்போனா மேண்டட்டரியாகவே போடுவோம். ஸோ இதுதான். நீங்களும் போட்டிங்கன்னா இது வந்து ஒரு சுன்னா. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாசனையாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு
என்ன சொல்கிறது ஒரு நல்ல அமலும் கூட. இந்த வாட்டி இன்ஷா அல்லாஹ் வந்து நம்ம எல்லாரும் நல்ல அமல் செய்கிறதோட நம்மளோட ஸ்ரீலங்கன் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்க்காகவும் ப்ரே பண்ணிக்குவோம். அவங்க வந்து இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுமே நம்மளோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி தான், எப்படி இருந்தாலும் தமிழ் பேசுகிறவங்க. ஸோ அவங்களுக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களோட நிலைமையும் சீக்கிரம் மாறணும் அப்படின்ட்டு துவா பண்ணிக்குவோம். மீன்வாயில் பார்த்திங்கன்னா நம்மளோட அணுகுட்டி பாருங்கள் என்ன நட்டகாசம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எல்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது இது மாதிரி திராவியா தொழும் போது, அது மட்டும் இல்லாமல் நைட் இஷா தொழும் போதெல்லாம் எங்கள் மாமா தொழுதுட்ருக்கும் போதெல்லாம் தொழும் போது அந்த முசல்ல நல்லா சாஃப்டாக இருக்குமா, கார்பெட் மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி இருக்குமா. எங்கள் மாமும் எங்கள் அத்தா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போது சவுத்துலேருந்து வாங்கிட்டு வருவாங்க. அதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குமா, குஷன் மாதிரி. அதுலேயே தூக்கம் எல்லாம் நல்லா வரும், தூக்கம் வந்து நல்லா வரும். அதே மாதிரி ஸ்டேஜில் 12 வருஷம் இருக்கா. ஸோ அவளோட மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு நல்லா புரியுதுங்க. ஸோ அதுதான் இன்ஷா அல்லாஹ் வந்து குக்கிங்கில் மட்டும் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் தொழுவுறதுக்கும் ஓதுறதுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நிறைய நல்ல நல்ல துவாஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதத்தில் நம்ம பண்ணுற துவாஸ் பண்ணுற அமல் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய நற்கூலிலாம் இருக்குது. ஸோ எல்லாருமே பண்ணிவிட்டு எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் வந்து ஜன்னால மீட் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி, அப்புறம் லைஃப்பில் எல்லோரும் கஷ்டப்பட்டுருக்கவங்க எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணுங்கள். குரான் வந்து அட்லீஸ்ட் நான் இந்த வாட்டி எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஹஜத்தில் இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணுங்கள். நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப் இல்லையா, ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்பயராக இருந்தேன் அப்படின்னா எனக்கு அது ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி நீங்களும் இன்னொரு ஆளுக்கு இன்ஸ்பயராக இருக்கணும் அப்படின்னா நீங்களும் பண்ணி காமிச்சா தான் தெரியும் அவங்களுக்கும். ஸோ நீங்களும் பண்ணுங்கள். நல்லது செய்கிறது வந்து நம்ம வந்து எல்லாருக்குமே என்கரேஜ் பண்ணுவோம், ஒரு பூஸ்ட் பண்ணுவோம், மோட்டிவேட் பண்ணுவோம். இதுதான் நான் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி ரெசிபீஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நல்லதாக தொழுவுங்க, நல்லதாக ஓதுங்க. எது பண்ணிங்கனாலுமே எனக்கும் ஹாப்பி தான், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இவ்வளோ தான். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த vlog வந்து மோட்டிவேட்டடாகவும் ஒரு இன்ஸ்பைரிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் நல்ல நல்ல விஷயங்களை வந்து எனக்காக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.